தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 30/1/2023 திங்கட்கிழமை, கார்த்திகை நட்சத்திரம், இரவு 1:52 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கு கார்த்திகை விரதம். கந்தன் புகழ்பாடி காரியத்தை தொடங்க வேண்டிய நாள். வேலனை வழிபட்டால் வெற்றிகள் கிடைக்கும். ஆறுமுகனை வழிபட்டால் சோறு நிதம் கிடைக்கும். கார்த்திகேயனை வழிபட்டால் கவலைகள் எல்லாம் நீங்கும். குமரனை வழிபட்டால் குறைகள் எல்லாம் அகலும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, மகத்துவம் தரும் மரங்கள். வீதியில் பார்க்குறோம், மரங்கள் எங்கே இருக்குது. இந்த மரங்களை பார்க்குற போது நம்ம சில சமயங்களில் பாத யாத்திரையாக போகிறவங்க ரொம்ப களைப்பு இருந்தால் நிழலுக்காக ஒதுங்கி நிற்போம். அப்போ தான் அந்த மரத்தை பற்றின தகவல் நமக்கு தெரியும். இப்படி நிழல் தரக்கூடிய மரம் இல்லையே, இவ்வளோ தூரத்துக்கு நடந்து வந்துட்டோமேன்னு நீங்கள் நினைப்பீங்க. மரத்தை மறக்காதீர்கள்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. மரத்தை மறக்காதீர்கள், மரங்களை நேசியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டில் கூட நம்ம மரம் வளர்க்கணும்னு தான் மரம் வளர்ப்போம் மழை வளம் பெறுவோம்னு வீதிகளில் எழுதியிருக்க பார்த்துருப்பீங்க. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு ஒரு திட்டத்தை அரசாங்கம் கூட கொண்டு போயிடுச்சு. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தோம் அப்படின்னாலே அந்த மழை வளம் நமக்கு தன்னாலே கிடச்சிருமா. வீட்டில் கொய்யான்னு ஒரு மரம் இருக்குது பாருங்கள். இந்த கொய்யான்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, யாரும் கொய்ய விடக்கூடாதான். அந்த இலையில் அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குது. அந்த கொய்யாப்பழம் நம்ம ஒரு பழத்தை சாப்பிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு விதையில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது. அது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. பேரே கொய்யான்னு இட்டிருக்காங்க. யாரும் கொய்யக்கூடாதுன்னு. வாழைன்னு ஒரு பேர், வாழ வைப்பது வாழை. அந்த வாழை மரத்தை பார்த்தாலே நமக்கு தியாக நினைவு வரணுமா. அதனுடைய உடல் முழுவதும் தியாகம் பண்ணது இல்லையா. அதனுடைய இலை நமக்கு உபயோகப்படுது, காய் உபயோகப்படுது. குடல் புண்ணுக்கெல்லாம் அந்த வாழைக்காயை நம்ம வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி கனி உபயோகப்படுது, பூ உபயோகப்படுது, அந்த நாறு கூட உபயோகப்படுது. கடைசி அந்த தண்டு உபயோகப்படுது, நாறு கூட பூ கட்டுவதற்கு உபயோகப்படுது. முழு வாழ்க்கையும் அதில் மற்றவர்களுக்காகவே அப்படி மரம் முழுவதையுமே அதை அர்ப்பணித்துறதுனால தான் கல்யாண வீடுகளில் வாழை மரம் கட்டுறான். எத்தனை மரம் இருக்குது. புளிய மரம் கட்டலாம், தேக்கு மரம் கட்டலாம். எந்த மரம் கட்டுறது இல்லையே. வாழை மரம் ஏன் கட்டுறாங்க ஒரு விழாவில்னா, உள்ள நுழையிற போதே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி தியாக வாழ்க்கை நம்மளும் வாழணும். வாழ்க்கையில் யாருக்காவது நம்ம உதவி செய்யணும். அப்படி உதவி செய்தால்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு பிறவி பயன் கிடைக்குங்கிறத நம்ம நினச்சிக்கணுமா. எல்லா அங்கங்களையும் அது பிறதுக்காக அது ஈது இல்லையா. அது மாதிரி தான் இப்போவும் நம்மளும் வாழ்க்கை நடத்துறதுக்கு முன் உதாரணமாக இருப்பதனாலே வாழ வைப்பது வாழை அப்படிங்கிற தாவரங்கள்னு நான் சொல்றதுக்கு பல முறை சொல்லியிருக்கேன். இறைவனிடம் போய் மனிதன் வரம் என்று கேட்டான், அவன் தந்தான் தாவரத்தை அப்படின்னு சொல்றது வழக்கம். அந்த தாவரம் மட்டுமில்லை, அந்த மூலிகைன்னு சொல்லுவோம். அந்த செடி வளர்ந்திருந்தா மனிதனின் 3வது கை மூலிகை. நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியம் தருவது தான் மூலிகை. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னாங்க. இந்த ஆளும் வேலும் நமக்கு பல்லுக்குருதினா, அந்த காலத்துல எல்லாம் ஆலமரத்தினுடைய அந்த குச்சியை எடுத்து பல் விளக்குவாங்க. அதே மாதிரி காடு நகரமானால் நாடு நரகமாகும்னு சொல்லி கோயம்புத்தூர்ல ஒரு வாசகம் எழுதியிருக்கு. நான் கோயம்புத்தூருக்கு சமீபத்தில் போன போது பார்த்தேன். ஒரு மிகப்பெரிய ஒரு சுவற்றில் எழுதியிருந்துச்சு, காடு நகரமானால் நாடு நரகமாகும். அப்போ தான் காடு தேவைப்படுதுங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அங்கே தினந்தோறும் ஆலயம் பக்கத்தில் இருந்தால் போயிடுவாங்க. கோயில் இல்லை, ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னாங்க. அப்படி கோயிலுக்கு போகிறது எதுக்காகனா, சிவன் கோயிலுக்கு போனால் வில்வத்தீர்த்தம் கொடுப்பாங்க. வில்வத்தீர்த்தம் உடம்பை ஹீட் ஆக்கும், உஷ்ணமாக்கும். அது குளிர்ச்சி தரக்கூடியது. வில்வம் குளிர்ச்சி தரக்கூடியது. நம்முடைய உடலில் சீதோசனத்தை குளிர்ச்சியாக்குறது வில்வம். அதே நேரம் அடுத்து பெருமாள் கோயில் இருக்கும் பக்கத்தில். சில ஊர்களில் போய் பாருங்க. எங்கள் ஊர் கீழச்சிவல்பட்டியில எல்லாம் பெருமாள் கோயிலும் சிவன் கோயிலும் அடுத்தடுத்து இருக்குது. சிவன் கோயிலுக்கு முதல்ல போகிற போது வில்வத்தீர்த்தம் கொடுப்பாங்க. உடல் நலம் குளிர்ச்சி ஆகிறதுக்கு. வெப்பமான உடல் குளிர்ச்சி ஆகும். அடுத்து நம்ம பெருமாள் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா குளிர்ச்சியான உடல் சீதோசனம் மாறி அதுக்கு வெப்பமாக வரணுமா. அதுக்கு துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. துளசி தீர்த்தத்தை சாப்பிட்ற போது ஜலதோஷம், அந்த இருமல், சளியெல்லாம் போகும். ஆகையினால இப்படி அந்த மூலிகைகளை, அந்த தாவரங்களை ஆலயங்களில் கூட கொண்டு சேர்த்தாங்க. அது மாதிரி இப்படிப்பட்ட தன்னலம் கருதாது வாழ்ந்தவர்கள் நம்முடைய மரத்தமிழர்கள். ஆக இந்த மரத்தை நம்ம மறக்கலாமா? மா, பலா, வாழை முக்கனியும் கிடைக்கக்கூடிய வேத்தில் இருக்கக்கூடிய தை மாதத்தில் இந்த மரத்தை பற்றி உங்களுக்கு சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மரத்தினுடைய பயன்கள் என்ன? நம்ம பிறந்ததுலேருந்து தொட்டில் கட்டுறதுக்கு மரம் உத்தரமாகுது. அந்திய காலம் வரைக்கும் அது என்னென்னவெல்லாம் செய்கிறது என்பதை பற்றி உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சிகளை தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வளர்ச்சி கூடுகின்ற நாள். இன்று வருங்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். காலை 7:04 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் சுகாதிபதி இருக்கின்றார். எனவே அதிகாலையில் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான தகவல்கள் கிடைக்கலாம். ஒற்றுமை பலப்படும். குடும்பத்தில் உள்ளவர்களின் குணமறிந்து நடந்து கொள்வீர்கள். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 7:04 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார்.
சகாய ஸ்தானாதிபதி சந்திரன் ராசியில் வருகின்ற பொழுது சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது. எனவே கல்யாண கனவுகள் நனவாகலாம். நீண்ட நாட்கள் வரன் போசி விட்டு போனதே, வாயில் தேடி வந்த வரன் திரும்பி சென்று விட்டது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல தகவல் கிடைக்கலாம். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி பெருமை அடைவீர்கள். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகமும் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு கவலைகள் தீருகின்ற நாள். காசு பண புழக்கம் அதிகரிக்கும். 8ஆம் இடத்திலே சனி இருக்கிறாரே, சூரியனோடு இணைந்திருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். அஷ்டமாதிபதியும் 3க்கு அதிபதியும் இணைகிறார்கள். 3, 6, 8, 12க்கு அதிபதிகள் ஒன்று கூடுகின்ற பொழுது விபரீத ராஜயோக அடிப்படையில் திட்டமிடாத சில காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் கேட்ட இடத்திற்கு உத்தியோகத்திலே இடமாற்றங்கள் கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, வேலை நீக்கம் செய்யப்பட்டவர்கள், பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு கூட உண்டு. இன்று கிழமை திங்கள், கார்த்திகை விரதம், கந்தனை வழிபடுவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும் நாள். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். கூட்டு முயற்சியிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். விஐபிக்கள் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். புதிய தொழில் தொடங்கும் எண்ணங்கள் உங்களுக்கு நிறைவேறப் போகின்றது. பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை வைத்துக் கொள்வீர்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் கூட கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும் நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களே, இன்று முருகப்பெருமான் வழிபாடு உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடும். நண்பர்கள் நல்ல காரியம் ஒன்றை நடைபெறுவதற்காக வழிவகுத்துக் கொடுப்பார்கள். நாட்டுப்பற்றி மிக்கவர்கள் ஒத்துழைப்போடு உங்களுடைய கூட்டு முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கலாம். குரு 8ல் இருந்தாலும் அதன் பார்வை 12ல் பதிவதால் பயணங்கள் 11 பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். எடுத்த முயற்சிகளிலே எளிதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். அதிகார வர்க்கத்தினர் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் நடைபெறும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 7:04 வரை சந்திராஷ்டமம். எனவே அதிகாலையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு பின்னால் நீங்கள் தொட்ட காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இறை வழிபாட்டினால் நீங்கள் இனிமை காணலாம். இல்லத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். ராகு 8ல் இருந்தாலும் கூட மறைந்த ராகுவால் நிறைந்த தனலாபம் உண்டு. நேற்று நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறும். அதே நேரத்தில் தொழிலில் கூட சில மாற்றங்களை செய்ய முன் வருவீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு இன்று கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 7:04க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே அதிகாலையில் உங்களுக்கு ஏதேனும் புது முயற்சிகள் செய்வதாக இருந்தால் அது தொலைபேசி மூலமாக நீங்கள் சாதித்து விடலாம். அதற்கு பிறகு 7:04க்கு மேல் சந்திராஷ்டமம் வந்து விடுகிறது. யோசித்து செய்ய வேண்டும். மனக்கலக்கங்கள் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். பணப்புழக்கமும் உங்களுக்கு குறைவாகவே இருக்கும். புதிய முயற்சிகளில் தாமதங்களும் தடைகளும் வந்து கொண்டே இருக்கலாம். உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ நீங்கள் நன்மை செய்யப்போ இது தீமையாகவே முடியலாம். எனவே இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள கந்த பெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். அதே நேரம் நீங்கள் நிதானத்தோடும் செயல்படுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு விடியும் பொழுதே வியக்கும் தகவல் வருகின்ற நாள். விரும்பிய காரியம் விரும்பியபடியே நடைபெறும். நாடாளுமன்ற நபர்களின் நட்பால் நல்ல காரியம் ஒன்று இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்தது அல்லது பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு யோகம் போன்றவைகளில் எல்லாம் நீங்கள் இன்று நினைத்து மகிழப் போகின்றீர்கள். குருவின் பார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் அகலும். பண நெருக்கடி தீரும். நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியமும் சீராகி ஆனந்தப்படுத்தும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பொது வாழ்விலே புகழ் கூடுகின்ற நாள். பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கின்றது. பொன்பொருள் சேர்க்கை உண்டு. 2ல் சூரியன் இருப்பதால் கொஞ்சம் கோபம் உங்களுக்கு வரலாம். முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டைகள் கூட வரலாம். எனவே கொஞ்சம் எதையும் சிந்தித்து செய்வது நல்லது. நிதானத்தோடு இருப்பதும் நல்லது. அருகில் இருக்கும் ஆன்மீக பெரியோர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கும். சுப செய்திகள் மாலை நேரத்தில் உங்களுக்கு வீடு தேடி வரலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு அனைத்திற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் நாள். அன்பு நண்பர்களின் ஆதரவு உண்டு. நேற்று நீங்கள் செய்ய முடியாத காரியத்தை இன்று செய்து முடிப்பீர்கள். போன் மூலமும் உங்களுக்கு பொன்னான தகவல் வரலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தானாக வந்து சேரும். தடைகள் விலகும். இந்த நாளில் கார்த்திகை விரதம் என்பதனாலே இன்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். இந்த வசதிகளை பெருக்கிக் கொள்ள முன் வருவீர்கள். ஆனால் இடையூறு சக்திகள் ஏராளமாக உங்களுக்கு இருக்கும். உறவினர்களும் உங்களுக்கு இடையூறாக இருக்கலாம். நண்பர்களும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு இடையூறாக வந்து சேரலாம். எனவே நீங்கள் எதையும் சிந்தித்து செய்வது நல்லது. உங்களுடைய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வரை நீங்கள் சொல்லாமல் இருப்பது நல்லது. பொதுவாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக பணியாளர்களின் அனுசரிப்பு குறையும் என்பதனாலே அவருடைய ஆதரவை திரட்டிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உங்கள் கருத்துக்களை மேலதிகாரி
வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இடையில் வரலாம். எனவே நீங்கள் எது செய்தாலும் என்று நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது என்பதால் இன்றைய கிழமை அடிப்படையிலே பார்த்தால் கார்த்திகை நட்சத்திரம். முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுவது மட்டுமல்ல, கவச பாராயணங்கள் படிக்கலாம், அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு செல்லலாம். வழிபாடுகளின் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய துயரங்களை வெளியேற்ற வழி பிறக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள். வரவு திருப்திகரமாகவே இருக்கின்றது. வருமான பற்றாக்குறை அகலும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள். அதிகாலையிலேயே வரும் அலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கலாம். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதிலே நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் இந்த நாள் ஒரு நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.